தர்மராஜா என்றும் அழைக்கப்படும் யுதிஷ்டிரர் இந்திரபிரஸ்தத்தின் அரசராகவும் பின்னர் மகாபாரத காவியத்தில் குரு ராஜ்யத்தின் அரசராகவும் இருந்தார். அவர் 5 பாண்டவர்களில் மூத்தவர், மேலும் இதிகாசத்தின் மையக் கதாபாத்திரங்களில் ஒருவர். யுதிஷ்டிரன் பாண்டு மன்னனின் முதல் மனைவி குந்தியின் மகன். பாண்டுவின் குழந்தைப்பேறு இல்லாததால் யமகடவுளால் பிறந்தார். யுதிஷ்டிரர் தர்மத்தில் ஒழுக்கங்கள் மற்றும் நற்பண்புகள் நம்பிக்கை கொண்டிருந்தார் மற்றும் குருவின் பட்டத்து இளவரசராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஆனால் லக்ஷகிரீஹா சம்பவத்திற்குப் பிறகு அவர் இறந்துவிட்டதாக கருதப்பட்டு அவரது உறவினர் துரியோதனன் புதிய வாரிசாக நியமிக்கப்பட்டார். யுதிஷ்டிரனுக்கும் துரியோதனனுக்கும் இடையே ஏற்பட்ட வாரிசு தகராறு காரணமாக ராஜ்யம் பாதியாகப் பிரிந்தது. யுதிஷ்டிரர் தரிசு பாதியைப் பெற்றார். அதை அவர் பின்னர் இந்திரபிரஸ்தத்தின் அற்புதமான நகரமாக மாற்றினார். யுதிஷ்டிரனும் அவனது சகோதரர்களும் இந்திரபிரஸ்தத்தின் பேரரசியான பாஞ்சால நாட்டு இளவரசியான திராவுபதியுடன் பலதரப்பட்ட திருமணம் செய்து கொண்டனர். யுதிஷ்டிரர் ராஜசூய யாகம் செய்த பிறகு பொறாமை கொண்ட உறவினர் துரியோதனன் மற்றும் அவரது மாமா சகுனி ஆகியோரால் பகடை விளையாட்டை விளையாட அழைத்தார். விளையாட்டில் வல்லவரான சகுனி யுதிஷ்டிரனுக்கு எதிராக துரியோதனனை பிரதிநிதித்துவப்படுத்தி அவனது ராஜ்ஜியம், செல்வம், அவனது சகோதரர்கள், திராவுபதியின் சுதந்திரம் மற்றும் தன்னையும் கூட சூதாட்டத்தில் சூதாட்டினார். விளையாட்டிற்குப் பிறகு பாண்டவர்களும் திராவுபதியும் 13 ஆண்டுகள் வனவாசத்திற்கு அனுப்பப்பட்டனர். கடந்த ஆண்டு அவர்கள் மறைமுகமாகச் செல்ல வேண்டியிருந்தது. வனவாசத்தின் போது யுதிஷ்டிரர் தனது தெய்வீக தந்தை யமனால் சோதிக்கப்பட்டார். வனவாசத்தின் கடைசி ஆண்டில் யுதிஷ்டிரர் கன்காவாக மாறுவேடமிட்டு மத்ஸ்ய ராஜ்யத்தின் மன்னனுக்கு பணிபுரிந்தார். குருக்ஷேத்திரப் போரில் வெற்றிகரமான பாண்டவப் பிரிவின் தலைவராக யுதிஷ்டிரர் இருந்தார் மற்றும் ஷல்யா போன்ற பல மரியாதைக்குரிய வீரர்களை தோற்கடித்தார். பின்னர் குரு ராஜ்யத்தை 36 ஆண்டுகள் ஆட்சி செய்து ஓய்வு பெறுவதாக அறிவித்தார். காவியத்தின் முடிவில் அவரது சகோதரர்களில் அவர் மட்டுமே தனது மரண உடலை தக்க வைத்துக் கொண்டு சொர்க்கத்திற்கு ஏறினார்.